அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 6/3/2015 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரதமை திதியானது இரவு 1:58 வரை, பின்பு துதிகை திதி. பூர நட்சத்திரமானது பகல் 11:35 வரை, பின்பு உத்தர நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலமானது பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டமானது மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் என பார்க்கின்ற பொழுது காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானமான 5இல் சந்திரனும் 11இல் சூரியனும் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். இருந்து வந்த வீண் செலவுகள், அலைச்சல்கள் எல்லாம் குறைந்து பல்வேறு வகையில் சாதகமான பலன்களை அடைவீர்கள். குறிப்பாக மருத்துவ செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் சூரியனும் 11ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3இல் சந்திரனும் 10ஆம் வீட்டில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சியில் ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்த குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாம் விலகி சாதகமான பலன்கள் ஏற்படும். பண வரவானது சிறப்பாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசி நேயர்களே, தனஸ்தானமான 2இல் சந்திரனும் பாக்யஸ்தானமான 9இல் செவ்வாய் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். சூரியனானவர் 8இல் சஞ்சரிப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது, பொதுவாக வண்டி வாகனங்கள் செல்கின்ற போது சற்று நிதானமாக செல்வது மிக மிக நல்லது. பண வரவானது சாதகமாக இருக்கும். நெருங்கியவரிடம் பேசுகின்ற போது பேச்சை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் சமசப்தமஸ்தானமான 7இல் சூரியனும் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். பண வரவானது சாதகமாக இருந்தாலும் தேவையற்ற சிக்கல்கள், நெருங்கியவர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் நிதானமாக செயல்பட்டால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமான நிலையானது இன்றைக்கு இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, சூரியனானவர் 6இலும் 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை, அனுகூலங்கள் உண்டாகும். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து பலமும் வலிமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவானது சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது, நெருங்கியவர்களிடம் பேசுகின்ற போது பேச்சை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ராசியாதிபதி சுக்கிரன் 6இல் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை உண்டாகும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரனும் 11ஆம் வீட்டில் ராகுவும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரித்து அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு உண்டாகக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் 3 சூரியனும் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். நினைத்ததெல்லாம் நடக்கும். சுக்கிரனவர் 4 சஞ்சரிப்பதால் பெரிய வாய்ப்பு ஒன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் கூட இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும்.